என்ன பாரதி, உன் முகத்துல கல்யாண கலையே இல்ல. இப்படி இருந்தா நல்லாவா இருக்கு? எங்க சரி, இங்க பாரு பாரதி, நீ என்ன ஃபீல் பண்ணாலும் இங்க கல்யாணம் நடக்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால நடக்க போற நம்ம கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சிரிச்சா மாதிரி முகத்தை வச்சுக்க. ஆறா, மாமா சொன்னதும் சிரிக்க ஆரம்பிச்சிட்ட. குட் கேர்ள், இப்படிதான் இருக்கணும். ஓம் பொழப்பு தான்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல சிரிப்பா சிரிக்க போகுது. இப்ப சொன்னியே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நான் ஆதியோட பொண்டாட்டிடா. நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் நடக்காது. எழுதி வச்சுக்கோ. என்ன செல்லம், எங்க போற? தாலியை கட்டிட்டு எங்க வேணாலும் போலாம், சரியா? புரோகிதரே, மசன் இருக்காது, தாலியை எடுத்து கொடுங்க. தரேன். ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா. சலோ பாரதி, ஏய் விடு. விடு, வேணாண்டா. பாரதி பாரதி, வேணாண்டா, விடு. விடு. துரை, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. வேண்டாம், இது சரியில்லை. டேய், என்னடா அவளும் பின்னாடி வந்துட்டு இருக்கா, நீங்களா அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படியே தங்கத்தை பூ மாதிரி பிடிச்சு எங்கேயாவது கட்டி வைங்கடா. ஏய் மாப்ள கட்றா. கட்றா. விடுங்கடா, விடு, விடுங்கடா. ஒரு நிமிஷம் இரு. உன் கழுத்துல அந்த ஆதி பையன் கட்டின தாலி இருக்குல்ல, அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அத கழட்டிட்டு அப்புறமா தாலி கட்டுறேன். என்ன பாரதி? விடு. ஏய், கையடா. ஏய், விடு. 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 பாரதி, விடுடா. வேண்டாம். விடு. ஏய், விடு. எவ்வளவு தைரியம் உனக்கு? டேய், தப்பு மேல தப்பு பண்ற. வேணாம் துரை, மரியாதையா போயிடு. பாரதி, தப்பு தப்பாதான் பண்ண முடியும் பாரதி, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. விடுடா, விடு. டேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் தாலி மேல கை வச்சு பாருடா. யாதி எங்க இருந்தாலும் உன் கொடல உருவி மாலையா போட்டுக்க வருவார். அப்படியா? இப்ப கை வைக்கிறேன். வர சொல்லுவோம் ஆதிய. வைடா, கை வைடா. வெச்சு பாரா.
தோர பேசினப்போ அவனோட பேக் டிராப்ல புரோகிதர் மந்திரம் சொல்ற சத்தம் கேட்டுச்சு. அதை வச்சு பார்த்தா தோர சொன்ன மாதிரி பாரதியை கல்யாணம் பண்ணிக்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டான் போல இருக்கு. உடனே இது சர்வேஷ் கிட்ட சொன்னோம். சொல்லாதி. சர்வேஷ், நான் சந்தேகப்பட்டது சரிதான். அவன் என்ன சுத்தல்ல விட பார்த்துருக்கான். நான் அவன்கிட்ட பாரதி கிட்ட பேசணும், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன்னு சொன்னதும் பயந்துக்கிட்டு பாரதி கிட்ட ஃபோனை கொடுத்துட்டான். பாரதி என்ன சொன்னாங்க ஆதி? பாரதியோட குரல் மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. அந்த ராஸ்கல் என்னை பேசவே விடலை. ஆனால் ஃபோன் பேசிட்டு இருந்தப்போ பேக் டிராப்ல புரோகிதர் மந்திரம் சொல்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னா? ஆமாம் சர்வேஷ், பாரதியை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்கான். இப்போ என்ன பண்றது ஆதி? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். இங்கே பக்கத்தில் புரோகிதர்கள் சங்கம்னு ஒன்று இருக்கு. அங்கே போய் நான் விசாரிச்சு பார்க்குறேன். இது ஒரு ட்ரை தான். என் மனசுக்கு அங்கிருந்து ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு தோணுது. அப்படி தகவல் கிடைச்சா நான் உடனே உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ நீ நான் சொல்கிற இடத்துக்கு கிளம்பி வந்துடு. ஓகே ஆதி, நான் வந்துடுறேன். ஓகே. என்னடா முறைக்கிற? புரோகிதரே, உங்களுக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் சொன்ன மந்திரம் மட்டும் என் காதில் விழாமல் போயிருந்ததுன்னா நான் இங்கே வந்திருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அந்த ஃபோனை பண்ண வச்சதே நான் தான். இவரோட ஃபோன் லொகேஷனை வச்சுதான் நீ இங்க இருக்கேங்கிறதே கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்துடும். நீ இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டல, அது நடக்காது. அதனாலதான் உன்னை மாமியார் வீட்டுக்காவது அனுப்பி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல நீ எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உன் ஆட்டம் க்ளோஸ்.